وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الذي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين وبالقادر الجيلاني شيخا ومرشدا அளவற்ற அல்லாஹ்வும் உயிரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் அஹ்மதே முஸ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றோட்டுமாக. சகைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான ஷஹீது சாதாத் தங்கள் செலுத்தவர்களே, கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான மஹ்லரத்துல் காதிரியாவின் தலைவர், செயலர் மற்றும் ஏனைய நிர்வாக பெருமக்கள், மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த அவையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதையும், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திரு தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தர் புரிவானார். வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று மீண்டும் 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 ஹஜ் செய்வதற்கும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்வதற்குண்டான பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக 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 தந்திருக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நிஅமத்துகளிலேயே மிக உன்னதமான ஒரு நிஅமத்தை சார்ந்து நாம் இப்போதைக்கு அமர்ந்து, உலகத்தில் எத்தனையோ பொறுப்புகள், பதவிகள், பாக்கியங்கள் என்று இருக்கிறது. அனைத்தையும் வழங்குபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் என்றாலும், மற்றவைகளை எல்லாம் ஒருவர் தன்னுடைய முயற்சிகளால் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும், ஒன்றை மாத்திரம் அல்லாஹ் அவன் விசேஷமாக வழங்குவதை நமக்கு சொல்லித்தரப்படும். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ரப்புல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகின்றாரோ அவருக்கு மாத்திரமே ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தின் விளக்கத்தை அளிக்கிறான். அதாவது மார்க்கம் சார்ந்த கல்வியை அவன் விரும்புபவர்களுக்கு அளிக்கிறான். உலகத்தில் அனைத்தும் அது ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். ஆனால் இந்த இல்ம் என்று ஒன்று வரும் பொழுது, இல்முத்தீன் என்று வரும் பொழுது, நமக்கு சொல்லித்தரப்பட்ட செய்தி அவன் எல்லோருக்கும் வழங்குவதில்லை. அவன் விரும்பியவர்களுக்கு மாத்திரமே வழங்குகிறான் என்று வரும் பொழுது, இன்று அந்த இல்மு சார்ந்த
மிக்க ஒரு கிரந்தத்தை நாம் கையில் ஏந்திட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் யார் என்பதை அதை படிப்பதற்காக, அதை படித்துக் கொடுப்பதற்காக, படிப்பவர்களுக்கும் படித்துக் கொடுப்பவர்களுக்கும் உபகாரமாக இருப்பவர்களாக அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்ததிலேயே நாம் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் எத்தகையவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனிதன் அவன் யார் என்பதை விளங்கிக் கொண்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கை சீர்திருத்துவதற்கு இதைவிட வேறு ஒன்று தேவையில்லை. தன்னை தான் விளங்காததினால்தான், தான் சார்ந்ததை விளங்காததினால்தான் பலவிதமான சூழல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்க முடியும். நம்மை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். நாம் யார், நாம் எத்தகையவர்கள், ரப்புல் ஆலமீன் இடத்தில் நமக்கான அங்கீகாரம் எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் என்றால் அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கை இம்மைக்கும் மறுமைக்கும் அது வெற்றிகரமானதாக ஆகிவிடும். அல்லாஹ் அதற்கான தௌஃபீகை தருவானாக. இந்த இல்முக்கு நிகராக உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது. நாம் சார்ந்திருக்கும் இந்த கல்வி தவிர்த்து எதற்கும் நாம் ஒரு சர்டிபிகேட் நாம் வழங்கிவிட முடியாது. பலமுறை நாம் தரிசனங்களில் நாம் சொல்வதுண்டு, மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டுவது உள்ளத்தில் ஆழமாக என்றும் பதிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை. இதோ இந்த கிதாபில் நாயகர் இமாம் சையதுனா இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்ன செய்தி, இன்ன அஹ்லுல் மலாஹி ஃபீ மலாஹிஹி வ அஹ்லுத் துஜார் ஃபீ திஜாராத்திஹி வ அஹ்லுஸ் ஸனாஇ ஃபீ ஸனாஇஹி. அருமை மாணவர்களே, தம் மாணவர்களுக்கு சொல்கிறார்கள், அருமை மாணவர்களே, சடைமடையாதீர்கள், நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள், சோர்வை வெளிப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உலகத்தில் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் துறை ரீதியான அம்சங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களோடும் அந்த வியாபார பொருட்களை வாங்குபவர் விற்போர்களோடும் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். தொழிலாளிகள் தங்களுடைய தொழில் சார்ந்த சாதனங்களோடு இருக்கிறார்கள். அந்த மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸஹாபிஹி, நீங்கள் யாரோடு சார்ந்திருக்கிறீர்கள் தெரியுமா? உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் காத்தமுன் நபியின் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லித் தருவதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டும், நம்முடைய தர்ஸில் நாம் இருக்கும் சூழல் எப்படி இருக்க வேண்டும், தர்ஸ் அல்லாத மற்ற சூழல்களில் இருக்கும் பொழுது நாம் எப்படி நம்மை பேணிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நிலையிலும் நாம் யாரோடு சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதன் மூலம் அனைத்து சூழல்களிலும் நமக்கான வாழ்க்கை தத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள் என்றால் அருமையானவர்களை சிந்தித்து பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் படித்திருப்போம், அதில் நமக்கு தெரியும். மற்ற செய்திகளை எல்லாம் பேசும் பொழுது சாதாரணமாக சராசரியான நிலையில் இருந்து கொண்டிருப்பவர்கள் ஹதீஸ் நடத்த வேண்டும் என்று வந்துவிட்டால் அவர்கள் அந்த துறைக்கு, அந்த இடத்திற்கு, நமக்கான அந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த சூழல், அதனுடைய உடையினுடைய அமைப்பு என்ன, அந்த உடையினுடைய தூய்மையினுடைய நிலை என்ன, உடல் தூய்மையினுடைய நிலை என்ன, தலையை அலங்காரம் செய்வதனுடைய நிலை என்ன என்பதெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் என்றால் அருமையானவர்களே, எத்தகைய ஒரு மகா வாக்கியத்தின்பால் நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் விளக்குகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூழல்களை நாம் விளங்கி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய
பாக்கியம் துர்பாக்கியவானாக ஆகிவிடாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். கிடைத்த பாக்கியத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் இந்த தாழ்வுக்கோடும் இந்த தொடர்போடும் இந்த அம்சத்தோடும் நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக்கி வைத்து இந்த துனியாவில் ஆகிரத்தில் நாம் எழுப்பப்படும் பொழுதும் கைல்மாலிகளுடைய கூட்டத்தில் ஐமாக்கள் உலமாக்களுடைய கூட்டத்தில் எழுப்பப்படுவதோடு கண்மது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்து சொர்க்கம் வரையிலும் தொடரக்கூடிய பாக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கு எடுத்து தருவானாக. அதற்கான ஒரு வித்தாகத்தான் துவக்கத்திலேயே நமக்கு இன்னமல் அமாலு பின் நிய்யாத் என்ற ஹதீஸை கொண்டும் நம்முடைய பாடங்களை துவங்குவதனுடைய வளமை இன்ஷா அல்லாஹ் அது சார்ந்து நம்முடைய நாசிர் ஹஸரத் அவர்கள் நமக்கு நிரம்ப உபதேசம் தருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாக்கியத்திலேயே நம்மை நிரந்தரமாக்கி வைப்பானாக. இந்த வாக்கியத்தை கொண்டு முழுமையான பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருவானாக. உலமாக்களுடைய அம்சத்தோடு கூட்டத்தோடைய அல்லாஹ் நம்மை என்றும் சார்ந்திருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நெஞ்சில் நிறைந்த இனிமையான மாணவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவார். அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் மஹதரத்துல் காதிரியா தன்னுடைய புதிய வயதில் காலை எடுத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வருடமும் கல்விக்காக சிறப்பான சேவையாற்றக்கூடிய வருடமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். ஓதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உடல் உள்ள உறுதிகளை அல்லாஹ் கொடுத்தல் புரிவதோடு நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி இஹ்லாஸோடு கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. சிறப்பான இஹ்லாஸான எண்ணத்தோடு செயல்படுவதற்குரிய தௌஃபீகை நிர்வாக பெருமக்களுக்கும் மஹதராவின் உதவியாளர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு இதனுடைய கூலியை அல்லாஹ் ஆகிரத்தில் நிறைவாக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு எண்ணத்தை ஒரு நோக்கத்தை அடிப்படையாக செயல்படுத்தப்படும். மருத்துவத்துறை மனித உடலை பாதுகாப்பதற்காக, பொறியியல் துறைகளுடைய பல்வேறு பிரிவுகள் அது அதற்காக வேண்டி செயல்படுத்தப்படுகிறது. விஞ்ஞானி அவன் சார்ந்த துறையில் ஆய்வு செய்வதற்காக இங்கே நாம் இவ்வருடத்தை தொடங்கி இருக்கிறோம்.
இங்கே ஷரீஅத்தினுடைய கல்வி கற்பிக்கப்படக்கூடிய மதரசாக்கள் இது எந்த நோக்கத்தில் தொடங்கப்படுகிறது? இதனுடைய நோக்கம் சிலருக்கு காசு கிடைக்க வேண்டும் என்றோ, பணம் கிடைக்க வேண்டும் என்றோ, பணம் கிடைப்பதற்கு உரிய முறையில் சிலர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்றோ நோக்கம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். இஅலா கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அதிலும் நம்முடைய மஹதரத்துல் காதிரியா இதை நமக்கு இந்த பகுதியில் உருவாக்கி தந்த கல்வியில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய அருமை பேரப்பிள்ளை அஸ்ஸய்யித் அப்துல்லாஹ் காதிரி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு இதை இங்கே உருவாக்கி தந்தது அல்லாஹ்வுடைய தீன் அதனுடைய அடிப்படை அம்சத்தில், அதாவது அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய அதே அமைப்பில் செயல்படுத்தப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கியாமத் நாள் வர வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு நபரும் உலகத்தில் இல்லாமல் ஆகிவிட்டால் தான் கியாமத். மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்தாபனம் நடத்தப்படுகிறது என்பதை மாணவர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களும் மனதில் நிலைநிறுத்தி இதற்காக நாம் செலவழிக்கிற நேரங்கள் உயர்ந்த நேரங்கள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். இதற்காக செலவழிக்கிற பணம் உயர்ந்த பணம் என்பதை நம் இதயத்தில் நினைவுபடுத்த வேண்டும். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் உஸ்தாத் யஹ்யா இப்னு முஅய்யின் ரலியல்லாஹு அவங்களுடைய வாப்பாவுடைய சொத்து அனந்தர சொத்தில் இருந்து அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து கிடைச்சது 7 லட்சம் திர்ஹம். எவ்வளவு சொத்தா இருக்கு! அவ்வளவு சொத்தையும் வாங்கி ஒரு பெரிய வியாபாரத்தை நடத்தி இருக்கிறான், தொழில்துறையை நடத்தி இருக்கிறான். ஒன்றும் செய்யல, 7 லட்சம் திர்ஹத்துக்கு கிதாப் வாங்கி கூட்டினான். கடைசி காலகட்டத்தில் அணிவதற்கு, காரில் அணிவதற்கு ஒரு செருப்பு இல்லையாம். நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு கிதாபை மறுவரைக்கு வைத்து பகுதி விலைக்கு வித்தாவது நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றி விடுவோம். காலில் செருப்பு இல்லாமல் வேண்டும் என்றால் நடப்பேன். இந்த தீனுக்குரிய கிதாபுகளை நான் வாங்கி அதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன அந்த மாபெரும் நாதாக்களால் உருவாக்கப்பட்ட தீனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறான். அருமையானவர்களே, இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சஹீஹுல் புகாரி அதுதான் குர்ஆனுக்கு அடுத்தபடி உயர்ந்தது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த கிதாபுகள் 2, ஒன்று புகாரி, இன்னொன்று முஸ்லிம் என்பார். ரெண்டும் ஒரே தரம் என்று சொல்லுகிற பொழுது கூட அவர்களுடைய தஹதீபுல் அஸ்மா, இவர்களுடைய அஸ்மாஉல் ரிஜால் என்ற கிதாபில் அவர்கள் சொல்வார்களாம், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி தான் மாணவன். ஒரு கட்டத்தில் மாணவர் ஒரு நாள் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவங்க காலை கொஞ்சம் நீட்டுங்கன்றார். யாரு? முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு. உங்க காலை கொஞ்சம் நீட்டுங்க. எதுக்காக வேண்டி? உகப்பிலு ரிஜிலைக, உங்க காலை நான் முத்தமிட வேண்டும் என்றார். அவ்வளவு உயர்வான இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வாப்பா மிகப்பெரிய செல்வந்தர், இஸ்மாயில் பெரிய செல்வந்தர். அந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கான சொத்தின் அதிபதி. அவ்வளவு சொத்தையும் தன் மகனுக்காக செலவழித்தார்கள். காலமெல்லாம் பயணம் செய்வார்கள், ஹதீஸுக்காக வேண்டி பயணம் செய்வார்கள். பயணம் செய்து
இந்த மாபெரும் கிரந்தத்தை நம்முடைய கையில் தந்திருக்கிறார்கள். இந்த நாதாக்கள் தந்த கிரந்தங்கள் தான் இன்றைக்கு நமக்கு அடிப்படையாக அமைகிறது. மஸ்ஜிது நபவியில் அஸ்ஹாபு சுஃபாக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசாவினுடைய அதே வராசத்தில் அதே சில்சிலாவில் தான் இன்றைக்கு நாமும் நீங்களும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிது நபவியில் அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திற்காக செலவழிக்கப்பட்ட நிர்வாகம் செய்யப்பட்டதை தான் அருமையான நிர்வாக பெருமக்களாகிய நீங்களும் செலவழிக்கிறீர்கள். எனவே நாம் செலவழிக்கிற நேரம், நாம் படிக்கிற இந்த காலம், செலவழிக்கிற பணம், கற்றுக் கொடுக்கிற நாங்கள் செலவழிக்கிற எங்களுடைய நேரங்கள் எல்லாம் உயர்ந்தது, உன்னதமானது. ஒரே ஒரு நிபந்தனை, நம்முடைய கல்வி இஹ்லாஸ். இது மார்க்கத்துக்காக நான் படிக்கிறேன், மார்க்கத்துக்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன், மார்க்கத்துக்காக நிர்வாகம் செய்கிறேன், தீனுக்காக சுன்னத்துல் ஜமாஅத்துக்காக இதை நான் செயல்படுத்துகிறேன் என்ற நிய்யத் இருந்தால் இது உயர்ந்ததாக இருக்கும். நம்முடைய நிய்யத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இன்னும் கடந்த வருடங்களை விட கொஞ்சம் நிறைவாக நாம் கற்க வேண்டும் என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதற்கு துணையாக நிர்வாக பெருமக்கள் இருப்பார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் சிறப்பாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரசூலுக்காக, தீனுக்காக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்காக நான் படிக்கிறேன். அந்த பாரம்பரியம் மிக்க இமாம்களுடைய பரக்கத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உயர்வுபடுத்தி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைவுபடுத்துவதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் ஹஜ் செய்வதற்காக நானும் என்னுடைய துணைவியரும் செல்ல இருக்கிறோம். எங்களுடைய ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் கிடைப்பதற்காக துஆ செய்யுங்கள். உங்களுக்காக துஆ செய்கிறேன். ஊரிலிருந்து மே 17க்கு புறப்பட்டு 19 நள்ளிரவு சென்னையிலிருந்து புறப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் பல பகுதிகளிலிருந்து வர இருக்கிறார்கள். எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஆக்குவதோடு உங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை குடும்பத்தோடு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.